என்னடி குரல ஒசத்தி பேசுற? நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன அவசரம்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கத்தாத. இங்க பார், என் முன்னாடி கத்துனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், உள்ளவா. ஹே, நான் உன்னை நடிக்க வச்சிருக்கேன். அந்த விஷயம் எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இப்ப நான் இருக்க நிலைமையில என்னால அதெல்லாம் யோசிக்க முடியாது. ஏய், அப்படி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு அவசரமா பணம் வேணும். பணமா? என்ன கேட்ட? பணமா? ஆமா, அதுவும் எனக்கு இப்பவே வேணும். ஏடி, நீ கேட்ட உடனே பணம் தரதுக்கு இது என்ன பேங்கா? பணம் தரேன்னு சொல்லிதானே என்ன நடிக்க கூப்பிட்டீங்க. இப்ப என்ன பேங்கான்னு கேக்குறீங்க? நீ இப்பதானடி நடிக்கவே ஆரம்பிச்சிருக்க. இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள பணம் வேணும்னு கேக்குற? எனக்கு அவசரமா பணம் வேணும். எனக்கு வர வழி தெரியல, அதான் நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். அப்படிலாம் நீ கேட்ட உடனே எல்லாம் பணம் தர முடியாது. நான் உன்கிட்ட பேசின மாதிரி முதல்ல நீ எல்லாத்தையும் செஞ்சு முடி, அப்புறமா உனக்கு பணம் வந்து சேரும். எனக்கு இப்ப பணம் வேணும். நாம பேசினது 1 லட்சம். அத நீங்க இப்பவே கொடுத்துருங்க. ஐயோ, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டே போறேன். உனக்கு என்ன, 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிடுவ. அப்புறம் நான் எங்க இருந்து உன்னை தேடுறது? அப்படிலாம் என்னால தர முடியாது. நீங்க பணம் தர முடியுமான்னு கேக்குறதுக்காக நான் இங்க வரல, கொடுத்தே ஆகணும்னு தான் சொல்ல வந்திருக்கேன். என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்ன உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நீங்க பேசுறதும் அப்படிதானே இருக்கு. ஒரு அவசரம்னு வந்து கேட்டா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்னபடி செய், நடக்கும். அத பேச்சு கழகு. அத பத்திலாம் நீங்க பேசாதீங்க. யமுனா என்ன அரைவான்னு சொன்னீங்களா? பூஜா என்ன கத்தியால கையை கிழிப்பான்னு சொன்னீங்களா? சொல்லல. நான் வாயை மூடிட்டு நடிச்சிட்டு தானே இருந்தேன். இப்ப மட்டும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? இத பாரு, நீ ஆள் தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீங்க யாரா வேணா இருங்க, எனக்கு இப்ப பணம் வேணும். 1 லட்சம் என் கைக்கு வந்தாகணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இல்லனா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நேரா போய் கார்த்திக் கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் என்ன நீங்க நடிக்க வச்சீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? சும்மா கத்தாதீங்க. எனக்கு பணம் கைக்கு வந்தாகணும். இல்லனா என் வாயை யாராலையும் மூட முடியாது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயந்திருந்தா இப்படி எல்லாம் நடிக்க வந்திருக்க மாட்டேன். 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். பணம் வந்தா இந்த நாடகம் தொடரும். இல்லனா பெரிய ஃபுல் ஸ்டாப் உங்களுக்கு. கார்த்திக்கு, கோகிலாவுக்கு, அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். போங்க. என்ன சக்தி, இவ இப்படி பேசிட்டு போறா? ஆமா அண்ணி, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். சக்தி, நீ என்ன சொல்ற? இவ பணத்துக்காக தான் நடிக்க வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 லட்சம் ரூபாவை நாம இவளுக்கு கொடுத்து மேற்கொண்டு 5000மோ 10,000மோ கொடுத்தா கிளம்பி போயிட்டே இருப்பான். சூப்பர் பிளான் சக்தி. இப்பவே இவகிட்ட பேசி முடிச்சிடலாம். சரி, ஆனா நீ எப்படி அவகிட்ட போய் பேசுவ? அதான் அவ போயிட்டாளே. அங்க பாருங்க, அத்தை போன் இருக்குல்ல, அதுல நம்பர் இருக்கும். அதுல எப்படியாவது நான் போன் நம்பரை எடுத்துறேன். நம்ம பணத்தை கொடுத்து பேசி முடிச்சிடலாம்.
எப்படியாவது அவ நம்பர் எடுத்து பேசு சக்தி. 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். பணம் வந்தா இந்த நாடகம் தொடரும், இல்லனா பெரிய ஃபுல் ஸ்டாப். உங்களுக்கு, கார்த்திக்கு, கோகிலாவுக்கு. அண்ணே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க அம்மா கிட்ட போய் சீரியஸா ஏதாவது பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருங்க. நான் அத்தையோட போன்ல இருந்து பிரியாவோட நம்பரை எப்படியாவது எடுத்துடுறேன். சொல்லிட்டல, நான் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு இப்போ. அண்ணே, ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாதீங்க கொஞ்சம். இங்க பாரு சக்தி, என்னை பத்தி தெரிஞ்ச நீ இவ்ளோ பேச பாத்தியா? இப்ப பாரு நான் அம்மா கிட்ட எப்படி பேசுறேன்னு. அம்மா அம்மா, எங்கம்மா போற? என்னடி கேள்வி இது? ஹாலுக்கு தாண்டி போறேன். என்னம்மா விளையாடுறீங்களா? ஏய், இப்ப எதுக்கு இப்படி கத்துற? அது இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதுவும் இங்கே பேசணும் இப்பவே. ரூம்ல வச்சு பேசுற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து சக்தி இருக்காளமா, அவ ரொம்ப ஓவரா பண்றாமா. சீரியஸா ஏதாவது பேச சொன்னா இந்த அண்ணி இப்படி வளர்றாங்களே. அவ உன்னை என்ன பண்ணா? அது நான் கீழே இருந்து மாடிக்கு துணி காய போட போயிருந்தேன். அத அவ பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காமா. அண்ணி, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாது. ஏய், இதான் உனக்கு முக்கியமான விஷயமா? நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிரு சரண்யா. அது அம்மா, அம்மா உன்கிட்ட போய் சொன்ன பாத்தியா? போமா. என்ன நீ சாதாரணமா பேச கூட நடிக்க தெரியாதா உங்களுக்கு? நீ சாதாரணமா சொல்லிட்டு போயிட்ட. உள்ள போனதும் அம்மா கிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. ஆனா எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன் தெரியுமா? எப்படி? சரி, நீ பிரியா நம்பர் எடுத்தியா இல்லையா? எடுக்காம விட்டுருவேனா? இங்க பாருங்க. சரி சரி, நீ உடனே போன் பண்ணு. போன் பண்ணலாம், ஆனா 1 லட்சம் ரூபாய் பணம் வேணுமே. ஏய், நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா என்ன? என்கிட்ட இல்ல, ஆனா அம்மா கிட்ட இருக்குல்ல. அத்தை பணமா? இந்த சின்ன விஷயத்த கூட பேச தெரியலன்னு சொன்னல. இப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த நான் எவ்வளவு ஈஸியா பண்ண போறேன் பாக்குறியா? வா, பின்னாடியே வா. வா சக்தி, வா வா. அண்ணி, அண்ணி, என்ன நீ பண்றீங்க? சும்மா ஐயோ சக்தி, உனக்கு எவ்வளவு வேணும்? ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? 1 லட்சம். 1 lakh. வெச்சுக்கோ. புடி, வெச்சுக்கோ. ஐயோ அண்ணி, எதுக்கு எவ்வளவு பணம்? எனக்கு வேணாம், புடிங்க. ஒரு 5 லட்சமா வெச்சுக்கோடி. அண்ணி, 1 லட்சம் தான் அவ கேட்டா. நாம 1 லட்சத்துக்கு மேல ஒரு 10,000 சேர்த்து கொடுக்கலாம். இதெல்லாம் வேண்டாம், இத புடிங்க. லூசு மாதிரி பேசாத. அவளுக்கு இதோட பெருசா செட்டில் பண்ணி விட்டுரு. இனிமே கார்த்திக் வீட்டு பக்கமே அவ எட்டி பார்க்க கூடாது. ஐயோ அண்ணி, இதெல்லாம் உங்க அம்மா பணம். தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்ளோ பிரச்சனையும் பண்றது எங்க அம்மா தானே. அப்ப எங்க அம்மா பணத்தை தான் எடுத்து கொடுக்கணும். அதான நியாயம்? போய் பணத்தை கொடு. ஐயோ என்ன சக்தி? சரி, நீ போன் பண்ண முதல்ல. இந்த பணத்தை அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கறோம். இந்த பிரச்சனையை இதோட நம்ம முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீ போன் பண்ணு. அப்படியா சொல்றீங்க? போன் பண்ண போறியா இல்லையா?
பண்ணு முதல்ல. பண்றேன். ஹலோ, யாருங்க? நான் சக்தி, யமுனக்கா தங்கச்சி பேசுறேன். கார்த்திக், ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். உட்காருங்க. சரி. ஏய், என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? ஹேய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அத்தை கிட்ட பேசினத நான் கேட்டேன். உனக்கு வேணுங்கிறது பணம் தானே? அந்த பணத்தை நானே தரேன். வாங்கிக்கிட்டு என் குடும்பத்தை விட்டே போயிடணும். ஏய், யார் பணம் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு நான் என்ன அவ்வளவு கேடு கெட்டவன் நினைச்சியா? உன் பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. என்னை அப்படிலாம் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. ஏய், நான் சொல்றதை கொஞ்சம் முழுசா கேளு. நீ கேட்டது ஒரே 1 லட்சம் தான். ஆனா நான் உனக்கு தரப்போறது 5 லட்சம். 5 லட்சமா? ஆமா. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, இப்பவே நான் கிளம்பி வரேன். என்ன, ஏதாவது பிளான் பண்றியா? உன்னை நம்பலாமா? சத்தியமா நீ நம்பலாம். இதுல வேற எந்த பிளானும் இல்ல. சரி, லொகேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன பார்க்கவா? சரி, நீ லொகேஷன் அனுப்பு, நான் அங்க வரேன். கேஷா தானே கொண்டு வர, இல்ல செக் கொடுப்பியா? செக் கொடுத்தா நீ வாங்கிடுவியா? வாங்க மாட்டேன். அப்புறம் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கேஷோட தான் நான் வரேன். சரி, சீக்கிரம் வந்துடுறேன்னு. நான் லொகேஷன் அனுப்புறேன். என்ன சொன்னா? லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. 1 லட்சத்துக்காக ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? 5 லட்சம் கிடைச்சா அதுவும் நல்லது தானே? பிரியா, என்ன? இதோ வந்துடுறேன் கார்த்திக். சரி, இவ பணம் தருவான்னு தெரிஞ்சிருந்தா கார்த்திகை வர சொல்லியிருக்க வேண்டாமே. இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு சக்தி. பணத்தை கொடு. இந்தா, லொகேஷன் அனுப்பிட்டா. வாங்க, நீ போலாம். சரி, வா வா போலாம், வா வா. அம்மா, இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு தான் கார்த்திக். அப்புறம் கார்த்திக், சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம் தான் இருந்தேன். நீ கூப்பிட்டதும் அவசரமா அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்படியா? கார்த்திக், குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், வாங்கிட்டு வரீங்களா? இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், எங்க இருக்க? நாங்க வந்துட்டோம். நீ எங்க இருக்க? பணம் கொண்டு வந்துட்டு இருக்கல? கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல. சீக்கிரம் வா. வரேன். பணம் கொண்டு வந்துட்டீங்களா? எத்தனை தடவை கேப்ப? அதான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னேன்ல. அம்மா, எதுக்கு நீ இவ்ளோ அவசரப்படுற? நீங்க பணத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். ஆனா நீ பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப பிரச்சனை பண்ணா? என் அவசரம் தெரியாம நீங்க வேற ஏன் இப்படி பண்றீங்க? என் அம்மா மேல சத்தியமா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். போதுமா? ஏய், உன்னை நம்பலாமா? சத்தியமா என்ன நீங்க நம்பலாம். ஏய், நீ கேட்டது ஒரே 1 லட்சம் தான். ஆனா நாங்க 5 மடங்கு ஜாஸ்தி தரோம். இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ண நான் உன்னை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியது வரும். முதல்ல நீங்க பணத்தை கொடுங்க. பிரியா, நான் சீரியஸா சொல்றேன். எங்க அக்காவோட பிரச்சனை
உடனே முடிவுக்கு வரணும். அதனாலதான் பணத்தோட நான் வந்தேன். இல்லனா இப்படி பணத்தெல்லாம் கொடுக்கற ஆள் நான் கிடையவே கிடையாது. ஐயோ சரி, நீங்க முதல்ல சீக்கிரமா பணத்தை கொடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், ஏன்டி இப்படி பறக்குற? குடுக்க தானே வச்சிருக்கோம். சக்தி, கொடுத்து தொலை. இங்க பாரு, பணத்தை வாங்கிட்டு ஒரேடியா ஓடி போயிடணும். அப்புறம் நீ இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது, புரியுதா? இதையே நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? முதல்ல நீங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் பணத்தை வாங்க மாட்டேன். ஏன் இப்படி பண்றீங்க? பணத்தை எடுத்துட்டு போங்க. ஏய், என்னடி பண்ற? சக்தி, நீ எதுக்கு இங்க வந்த? பாருங்க, நீங்க அந்த பக்கம் போன உடனே பணத்தை வாங்கிக்கோங்கறாங்க. நீங்க வரதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்றாங்க கார்த்திக். 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்கறாங்க கார்த்திக். வேண்டாம்னு சொன்னா மிரட்டுறாங்க கார்த்திக். கையில பணத்தை திணிக்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். சக்தி, என்னது இது? நீ இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்க? ஐயோ கார்த்திக் சார், இவன் போய் சொல்றான். இவ பணம் வேணும்னு எங்க கிட்ட கேட்டான். அதனாலதான் நாங்க கொண்டு வந்தோம். என்னங்க இது? நான் இவ்வளவு நேரம் உங்க கூட தானே பேசிட்டு இருந்தேன். நான் எப்பங்க பணம் கேட்டேன்? சக்தி, இவன் எதுக்கு உன்கிட்ட பணம் கேட்க போறா? அதான் சொல்றேனே, இவ ஒரு ஃப்ராடுன்னு. இவ உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா சார். பணம் கொடுத்தா உங்க வாழ்க்கைய விட்டுட்டு போறேன்னு சொல்றா. அதே இல்ல சார், இவங்க அம்மா மேல கூட இவ சத்தியம் பண்ணா சார். ஆமா. என்ன கார்த்திக் இது? நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கும் உங்க அம்மா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் வாங்கிக்கிற பொண்ணா இருந்தா நான் எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறேன்? நீ எதுக்கு அழுகுற பிரியா? எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. சக்தி, நீ பிரியா கையில பணத்தை வச்சத நானே என் கண்ணால பார்த்தேன். நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பணத்தை கொடுப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல கார்த்திக். இங்க பாருங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க. சார், இவ போய் சொல்றா சார். இவ ஒரு பண பிசாசு. ஆனா உங்க முன்னாடி மட்டும்தான் இவ நல்லவ மாதிரி நடிக்கிறா. கார்த்திக், எல்லாமே போய் கார்த்திக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி என்ன உடனே பார்த்தாகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுனாலதான் நான் உங்களை போன் பண்ணி வர சொன்னேன். ஆனா இதெல்லாம் சொன்னா நீங்க ஏதாவது டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா திடீர்னு இவங்க என் கையில 5 லட்சம் ரூபாவை திணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கார்த்திக் இருக்கிறாருன்னு சொல்றேன், ஆனா அவர் வரத்துக்குள்ள பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. என்ன சக்தி, இவ்வளவு சீப்பா நடந்துட்டு இருக்க? ஹேய், நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டி. ஆனா உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்ல. சக்தி, போன் பண்ணி என்னை இங்க வர சொன்னதே பிரியா தான். அப்படி இருக்கும்போது இவ எதுக்கு உங்களை இங்க வர சொல்ல போறா? இங்க பாருங்க, பொய் சொன்னாலும் நல்ல பொருந்துற மாதிரி சொல்லுங்க. யாரோ ஒருத்தி சொன்னான்னு ஏன் மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களா? அது சரி விடுங்க. கட்டின பொண்டாட்டியும் நம்பாத ஆள் தானே நீங்க. அப்புறம் என்ன எப்படி நம்புவீங்க? இவள நீங்க புரிஞ்சுக்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சக்தி, நீ வா போலாம், வா. கார்த்திக், சரி அழாத. அவங்க உங்க முன்னாடி எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? நீங்க என்ன நம்பினதுனால சரியா போச்சு. சந்தேகப்பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க பாரு, நான் எதுக்கு உன்னை சந்தேகப்பட போறேன்? சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல கார்த்திக், நீங்க போங்க. நான் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வரேன். இல்ல, நீயும் வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்களேன். சரி பிரியா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இதை புடி. சரி, நான் கிளம்புறேன்.
வரேன். பாய். அப்பாடி. ஹலோ, உங்ககிட்ட பணம் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏய், பணத்தை எடுத்துட்டு வர வேணாமா? இரு, வரேன். ஆனா இப்போ எனக்கு 1 லட்சம் பத்தாது. என்ன சொன்ன? பத்தாதுன்னா? எனக்கு இப்போ 6 லட்சம் வேணும். என்னடி விளையாடுறியா? உனக்கு எதுக்குடி 6 லட்சம்? உங்க கூட விளையாட எனக்கு என்ன ஆசையா? நான் சீரியஸா தான் சொல்றேன். இப்ப மட்டும் நீ என் கையில கிடைச்சன்னு வையே, கொன்றுவேன் பாத்துக்க.